ஹாய் கைஸ். நம்ம இன்னைக்கு டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸை நம்ம டெய்லியும் அனலிசிஸ் பண்ணி நம்ம எக்ஸல் ஷீட் அப்டேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம N7 ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற எல்லாமே என்னது அப்படின்னா என்னோடய ஓன் நாலேஜ் லெவலில் வச்சு மட்டும்தான். ஸோ இதை யாரும் பிளைண்டாக நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கிட்டு மணியை இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்றது தெரிஞ்சு உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் நாலேஜை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகைன் பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்திருக்கு, ஹெச்ஏஎல் டெக் வந்திருக்கு. ஸோ டாப் 3ல ஹீரோ மோட்டார் கார்ப் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், எஸ்பிஐ லைஃப் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், ஐடிசி அகைன் வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் அதிகமாக இருக்கிற ஸ்டாக் இது ஐடிசி. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் அகைன் அண்ட் அகைன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்ஃபோசிஸ் நியூ ஹைக் போயிட்டு அகைன் டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம் அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்காக சார்ட் பேட்டர்னை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தோம் அப்படின்னா நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அதையும் பிரேக் பண்ணி அதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலான 1845 ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். ஸ்டாக் அதோட பீக் மூமெண்ட்டில் இருக்குது. ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்தால் ரிஸ்க் எடுத்து ஒரு சின்னதாக ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு புது என்ட்ரி எதுவும் வேண்டாம். வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ வச்சிருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 1742 1719, ஓகேவா? ஸோ இது வச்சிருக்கிறவங்களுக்கான சப்போர்ட் லெவல். ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு மூமெண்ட்ல இருக்கு. அகைன் அண்ட் அகைன் மறுபடியும் ஒரு 3 கண்டினியூஸா நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசிங் வால்யூம், சூப்பரான ஒரு வால்யூம். வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ரிஸ்கி ட்ரேடர்ஸ் ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். பட் ப்ராஃபிட் ஆகுமா அப்படின்றது தெரில. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸும் நமக்கு இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ அகைன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் 7349 அப்படின்ற ப்ரைஸை டச் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த 7349 தாண்டி ஒரு பிரேக் வச்சு நல்ல ஒரு வால்யூமும் வச்சிருக்கு. ஸோ ஒரு சூப்பர்பான கேண்டில்னே சொல்லலாம். ஸோ பெருசாக எங்கேயும் விற்கல. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அப்கமிங் டேஸில் இதோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7653. ஸோ அதை நம்ம சின்னதாக ஒரு டார்கெட்டாக வச்சு வாட்ச் பண்ணலாம். ஸோ இதை ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தான், நம்ம இன்னும் எக்ஸல் ஷீட்டில் ஆட் பண்ணலாம். ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் வரணும். ஸோ எக்ஸல் ஷீட்டில் ஆட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு ரிஸ்க் இந்த கேண்டிலோட லோ 7239. ஸோ இது ஒரு ரிஸ்க் இருக்கிறது. ஸோ இன்னைக்கான டேட் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 2. ஸோ ரிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா 7239 நம்ம வச்சிருக்க ரிஸ்க்கு நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ நமக்கு டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 7653. ஸோ என்ட்ரி 7349. ஸோ அதை நம்ம என்ட்ரி வச்சுக்கலாம். 7349 புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க இனிமேல் என்ட்ரி ஆகலாம். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். பிளைண்டாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்தளவுக்கு 7653 டார்கெட்டு, 7239 ரிஸ்க் லெவலு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டாக் அப்படி பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தாச்சு, பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஹெச்ஏஎல் டெக் இருக்கு. 2.67% மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்ப்போம்.
ஸோ ஹெச்சிஎல் டெக் ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு சார்ட் பேட்டர்னில் தான் இருக்குது. ஒரு செம ஒரு அப் மூவ் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிறப்போ நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி ஆகலாம். இந்நேரம் என்ட்ரி எடுத்துருக்கணும். நம்ம ஸ்டாக் எப்படியோ மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட என்ட்ரி லெவல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக நம்மளோட என்ட்ரி லெவல் வந்து இந்த கேண்டிலோட லோ ரிஸ்க் லெவலாக வச்சுட்டு நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும். 1696 என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து 1757. ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சப்போஸ் நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். 1756 இந்த ஒரு லெவலில் என்ட்ரி கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். பட் அது வரைக்கும் நியூ என்ட்ரிஸ் வந்து வேண்டாம். வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஒரு சூப்பர்பான ஒரு அப்வர்டு மூவ்ல இருக்குது. 2 மூவிங் ஆவரேஜஸ்க்கும் அபோவில் தான் இருக்குது. வால்யூமும் ஒரு நல்ல வால்யூம், ஒரு ஆவரேஜ் வால்யூம் வச்சு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஐடிசி நிறையா பேர் எப்படா வாங்கலான்ற மாதிரி ஒரு ஸ்டாக் இது. ஸோ நம்மளோட என்ட்ரியிலேருந்து ஒரு சூப்பர்பான ஒரு மூவ் கொடுத்துருக்கு ஐடிசி. ஸ்டில் நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். மூவிங் ஆவரேஜ் தொட்டு அகைன் நல்ல ஒரு அப்வர்ட் சைடில் தான் இருக்குது. பெருசாக மூவ்மெண்ட் எதுவும் இல்லைனாலும் சேஃப் ஒரு சைடில் தான் இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு ரிஸ்க் எதுவும் இல்லை, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ வச்சிருக்கிறவங்க 481 ரிஸ்க் லெவலாக வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ லைஃப் பார்த்தோம். அதோட பேட்டர்ன் ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ எஸ்பிஐ லைஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த லெவல் 1789 கிராஸ் பண்ணும்போது 1761 நம்ம ரிஸ்க் லெவலாக வச்சுட்டு சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு சூப்பர்பான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. செம்ம ஒரு ரிட்டர்ன்னே சொல்லலாம். பட் நம்ம இதை வந்து எக்ஸல் ஷீட்டில் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கோம், பட் நம்மளோட ப்ராஃபிட் வரவும் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணவங்க இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் டாப் லூசிங் ஸ்டாக்ஸ் வந்து போய் பார்த்துருவோம் டக்குன்னு. ஸோ ஹிண்டால்கோ நம்ம டார்கெட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாப் லூசிங்கில் இருந்துச்சு. நம்ம நல்ல ஒரு டார்கெட் அண்ட் ரிஸ்க் வச்சு மெயின்டைன் பண்ணதுனால நம்ம உடனே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ டாக்டர் ரெட்டி -2.32% விழுந்திருக்கு. டாடா மோட்டார்ஸும் ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ். பட் டாடா மோட்டார்ஸ் சேஃப் ஹேண்டில் தான் இருக்குது. என்டிபிசி டாப் லூசிங்கில் வந்திருக்கு. நம்ம நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். நம்ம ஹோல்டிங்கில் இருக்கிறது ஆக்சுவலாக ஹோல்டிங்னா நம்மளோட எக்ஸலில் இருக்கிறது, எக்ஸல் ஷீட்டில் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வச்சிருக்கிற எக்ஸல் ஷீட்டில். ஸோ ஹிண்டால்கோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபாலு. ஸோ நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகி நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ எக்ஸிட் ஆகாதவங்க ரிஸ்க் லெவல் வந்து 673 எக்ஸிட் ஆகியிருக்கணும் எல்லாரும். ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்லேயுமே அப்லோட் பண்ணியாச்சு. ப்ராஃபிட்டோட நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிட் ஆகியாச்சு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்டிபிசி. ஸோ என்டிபிசி நமக்கு ஒரு சூப்பர்பான ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சைட்வேஸ் மூவ்ல இருக்குது. பட் ஸ்டில் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ நம்ம வந்து மூவிங் ஆவரேஜை தொட்டு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. பட் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நமக்கு ரிஸ்க் ஜோனுமே நமக்கு இன்னும் ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நம்மளோட டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 426. ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்டில் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது ஸ்டாக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, டெக்னிக்கலாக நான் அனாலிசிஸ் பண்ணி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, ரிஸ்க் லெவல் என்ன அப்படின்றத நான் ஏதாவது ஒரு ஸ்டாக்குக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் டெய்லி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அந்த இதை வந்து ரீட் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். தட்ஸ் இட். ஸோ பை ஃப்ரம் மை சைட்.